தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ளது. வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் 8 மசோதாக்களை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதா, புவியியல் பாரம்பரிய தடங்கள் மற்றும் புதை படிவங்கள் பாதுகாப்பு மசோதா, தேசிய ஊக்க மருந்து தடுப்பு மசோதா உட்பட 8 மசோதாக்களை அறிமுகம் செய்ய உள்ளது. இதேபோல் கடந்த கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்யப்பட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்ட வருமான வரி மசோதா இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீடிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை மத்திய அரசு கோர இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அவரை பதவி நீக்கம் செய்யவும் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. சுதந்திர தினம், ரக்ஷாபந்தன் கொண்டாட்டங்களுக்காக ஆகஸ்ட் 12 முதல் 18ஆம் தேதி வரை நாடாளுமன்ற கூட்டத்திற்கு இடைவெளி விடப்படும் நிலையில் மொத்தம் 21 அமர்வுகளாக கூட்டத்தொடரை நடத்த திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் திருப்பூர் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். சென்னையிலிருந்து செவ்வாய்க்கிழமை காலை விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு முதலமைச்சர் செல்ல உள்ளார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருப்பூர் செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வேலம்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனை கட்டடத்தை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து மடத்துக்குளம் சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையை திறந்து வைக்கிறார். முன்னதாக திருப்பூர், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் ஆகிய இடங்களில் அவர் ரோட் ஷோ நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த நாள் உடுமலை பேருந்து நிலையம் அருகே பெரியார், அண்ணா, கருணாநிதி, அம்பேத்கர் சிலைகளை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து நேதாஜி மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பொள்ளாச்சி செல்லும் முதலமைச்சர் அங்கு புதிய கட்டிடங்கள் மற்றும் காமராஜரின் சிலையை திறந்து வைக்கிறார். இதனையடுத்து அன்றைய தினம் மாலை கோவையில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திரும்புகிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்திற்கு இமாலய வெற்றியை தந்த தமிழக மக்களுக்கு நன்றி என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஜூலை 7ஆம் தேதி கோவையில் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய தான் இதுவரை 31 சட்டமன்ற தொகுதிகளில் 12.5 லட்சம் மக்களை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தில் திமுகவின் தோல்வி மாடல் அரசை உணர்ந்ததாக கூறி இயற்றலும் ஈட்டலும் என தொடங்கும் திருக்குறள் மூலம் அதனை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உங்களுடன் நான், எங்களுடன் நீங்கள் என்றெல்லாம் வெற்று விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் மக்கள் ஆதரவு இன்னும் தங்களுக்கு பெருகும் என்றும் 2026இல் அதிமுக அமோக வெற்றி பெறும் என்றும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் நல்லாட்சியை வழங்குவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். இடஒதுக்கீடு விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொய் பேசுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வன்னியர் சமுதாய மக்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி விழுப்புரத்தில் அன்புமணி தலைமையில் பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எத்தனை முறை நானும் ஐயாவும் போய் பார்த்தோம், எத்தனை முறை பார்த்தோம், எத்தனை முறை பேசணும். ஒவ்வொரு முறையும் நிச்சயமா நான் செய்கிறேன் பொய்ய சொன்ன ஸ்டாலின் அவர்களே. இந்த போராட்டத்தில் அன்புமணி மேடைக்கு வரும்போது நெருக்கடி அதிகரித்ததால் தொண்டர்கள் சிலர் கீழே விழுந்தனர். மேலும் பாமக கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது திமுகவின் பதாகைகளை தொண்டர்கள் கிழித்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் விழுப்புரம் தைலாபுரத்தில் வன்னியர் சங்கத்தின் 46வது ஆண்டு தொடக்க நாளையொட்டி கொடியை ஏற்றி வைத்த ராமதாஸ் அன்புமணியின் போராட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். போராட்டம் எல்லா இடத்துலையும் எல்லாரும் நடத்தணும் சொல்றோம். போராட்டம் யார் செய்தாலும் வாழ்த்துக்கள் தான். பூம்புகாரில் நடக்கும் மகளிர் மாநாட்டிற்கு அன்புமணி உட்பட யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 4 பேரை தற்காலிகமாக நீக்கியிருப்பதாக கட்சியின் நிறுவனர் ராமதாசால் நியமிக்கப்பட்ட தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனும் கட்சித் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இருதரப்பு ஆதரவாளர்களையும் கட்சியிலிருந்து நீக்குவதாக ராமதாசும் அன்புமணியும் மாறி மாறி அறிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அன்புமணி தரப்பைச் சேர்ந்த 3 எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்திருப்பதாக ராமதாஸ் தரப்பு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை
வெளியிட்டுள்ள அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் ஆகியோரும் வழக்கறிஞர் பாலுவும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டு வருவதை சட்டமன்ற கட்சித் தலைவர் ஜி.கே. மணி கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதன்படி அவர்கள் மீது விரிவாக விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் நால்வரும் கட்சியின் உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் விசாரணை குழு முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டியுள்ளதால் கட்சி தொடர்பாக அவர்களுடன் தொண்டர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக கன்னிகாபுரம், பச்சைக்குப்பம், தேவலாபுரம், துத்திப்பட்டு, சோலூர், ஆலாங்குப்பத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேல் கனமழை பெய்தது. இதனால் நேதாஜி சாலை, அண்ணா நகரில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோன்று ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஆற்காடு, வாலாஜாபேட்டை, கலவை, திமிரி, விஷாரம், சோளிங்கர், நெமிலி, பணப்பாக்கம் ஆகிய இடங்களில் காற்றுடன் மழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் நேற்றிரவு பல்வேறு இடங்களில் லேசான மழை பொழிந்தது. நீலகிரி, தென்காசி, தேனி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 26ஆம் தேதி வரை மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, தென்காசி, தேனி மாவட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், மழையின் போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதேபோல் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், வெயில் மிதமான அளவிலேயே இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா என்ற பதவியேற்க உள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த K.R. ஸ்ரீராம் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியிடமாற்றம் செய்யப்பட்டார். இதனால் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்த மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவாவை உயர்நீதிமன்ற அதிகாரிகள் வரவேற்றனர். இன்று மாலை 4 மணிக்கு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் புதிய தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவாவிற்கு ஆளுநர் R.N. ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 செல்போன் டவர்களில் பதிவான எண்களை சேகரித்த காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் CCTV காட்சிகள் கிடைத்து 10 நாட்களாகியும் குற்றவாளி இதுவரை சிக்கவில்லை. இந்த நிலையில் செங்காடு நமச்சிவாயபுரத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலை வளாகத்தில் வடக்கு மண்டல IG ஐஸ்ராக்கர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் SP சண்முகம், திருவள்ளூர் SP விவேகானந்த சுக்லா, கும்மிடிப்பூண்டி DSP ஜெயஸ்ரீ மற்றும் காவல் ஆய்வாளர்கள் பங்கேற்றனர். அப்போது கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் குற்றவாளியை நெருங்கி வருவதாக IG-யிடம் விளக்கமளிக்கப்பட்டது. இதனிடையே குற்றம் நடந்த தினத்தன்று 3 செல்போன் டவர்களில் பதிவான செல்போன் எண்களை சேகரித்து அதனை பகுப்பாய்வு செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தனிப்படைகளுக்கு தலா 1000 செல்போன் எண்களை பிரித்து கொடுத்து விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முனைப்பு காட்டியுள்ளனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் நேரில் சென்று தனிப்படையினரின் விசாரணை குறித்து ஆய்வு செய்தார். ஈரோட்டில் வீட்டின் படுக்கை அறையில் உள்ள ஏசியில் 10 நாட்களாக பாம்பு மறைந்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூளை அருகே உள்ள சோழ நகரில் காமராஜ் என்ற முதியவர் தனது மனைவியுடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். வீட்டின் படுக்கை அறையில் கடந்த 10 நாட்களாக வித்தியாசமான சத்தம் கேட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் ஏசிக்கு கீழே எலி ஒன்று இறந்து கிடந்துள்ளது. அதனை அப்புறப்படுத்திய பின்னர் அந்த இடத்தை காமராஜின் மனைவி சுத்தம் செய்துள்ளார். அப்போது ஏசியின் முனையில் பாம்பின் வால் தெரிந்துள்ளது. இதனை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டார். தகவல் அறிந்து வந்த பாம்பு பிடி வீரர் யுவராஜ் பாம்பினை பிடித்தார். பத்து நாட்களாக வீட்டில் 7 அடி நீள பாம்பு இருந்தது தெரியாமல் முதிய தம்பதி அங்கு இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் கிருஷ்ணகிரி அருகே 10 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிய கோர விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். குருவரப்பள்ளி அருகே சென்ற சரக்கு லாரி முன்னால் சென்ற லாரி மீது மோதியது. கட்டுப்பாட்டை இழந்த அந்த லாரி மோதியதில் முன்னே சென்று கொண்டிருந்த 2 கார், மினி சரக்கு லாரிகள், அரசு பேருந்து, 2 இருசக்கர வாகனங்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகின. சில வாகனங்கள் உருக்குலைந்த நிலையில் 3 பேர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 5 பேருக்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விபத்து பகுதியை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர். தொடர் விபத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. தட்சிண கன்னடாவில் உள்ள தர்மஸ்தலாவில் மஞ்சுநாதர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் தூய்மை பணியாளராக பணியாற்றிய பெண் ஒருவர் அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக புகார் அளித்தார். இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின்படி புகார்தாரர் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி முன்னிலையில் நேத்ராவதி ஆற்றின் அருகே தோண்டிய போது சில சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. தொடர்ந்து பெண்கள் காணாமல் போனது தொடர்பாக புகார்கள் அடுத்தடுத்து வரும் நிலையில் இதுகுறித்து சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரிக்க மகளிர் ஆணையம் வலியுறுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்த புகார்கள் தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. தர்மஸ்தலாவில் கடந்த 20 ஆண்டுகளாக பெண்கள் காணாமல் போனது, கொலை செய்யப்பட்டது, பாலியல் வன்கொடுமை வழக்குகள் ஆகியவை தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் நடுக்கடலில் சொகுசு கப்பல் திடீரென தீப்பற்றி எரிந்தது. கப்பலில் இருந்தவர்களின் நிலை என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இந்தோனேஷியாவில் சொகுசு கப்பலில் திடீரென தீப்பற்றியதால் அதில் இருந்தவர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கடலில் குதித்த பரபரப்பு காட்சிகள்தான் இவை. 17,000த்திற்கு மேற்பட்ட தீவுகளை கொண்ட இந்தோனேஷியாவில் கப்பல் பயணம் வெகு இயல்பானது. இங்குள்ள வடக்கு சுலவேசி மாகாணத்தின் தலாவுட் பகுதியில் இருந்து புறப்பட்ட KM பார்சிலோனா என்ற சொகுசு கப்பல் 280ற்கு மேற்பட்ட பயணிகளுடன் அந்த மாகாணத்தின் தலைநகரான மனாடா நோக்கி சென்று கொண்டிருந்தது. நடுக்கடலில் யாரும் எதிர்பாராத விதமாக கப்பலில் திடீரென தீப்பற்றியது. சிறிது நேரத்திலேயே கப்பலின் பல்வேறு பகுதிகளுக்கும் மளமளவென தீ பரவியது. பெரும் தீ விபத்தால் கப்பலில் இருந்து விண்ணை முட்டும் அளவிற்கு புகை எழுந்தது. இதனால் செய்வது அறியாது திகைத்த பயணிகள் கப்பலின் மேல் தளத்திற்கு அடித்து பிடித்து ஓடினர். யாராவது தங்களை காப்பாற்ற வருவார்களா என்ற எதிர்பார்ப்போடு பல்வேறு வழிகளில் உதவியை நாட முயற்சித்தனர். மறுபுறம் தீயானது ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கு வேகமாக பரவியதால் வேறு வழியின்றி கப்பலில் இருந்த லைஃப் ஜாக்கெட்டுகளை அணிந்து கொண்டு பெண்கள், முதியவர்கள் என அனைவரும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கடலில் குதித்தனர். சிலர் கை குழந்தைகளுடன் கடலில் குதித்து தத்தளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் 3 கடற்படை கப்பல்கள் மூலம் பயணிகளை மீட்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பயணிகள் மற்றும் பணியாளர்கள் என 284 பேரை பாதுகாப்பாக மீட்டனர். எனினும் இந்த தீ விபத்தில் சிக்கி கர்ப்பிணி உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற இந்தோனேஷியாவில் நடந்த இந்த கப்பல் தீ விபத்து ஆசிய கண்டத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் வாகன நிறுத்த கட்டண வசூலுக்கான ஒப்பந்தம் முடிவடைந்ததையொட்டி
மறு ஒப்பந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வரை பொதுமக்கள் எவ்வித கட்டணமும் இன்றி தங்களது வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம் என சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுவரை வாகன நிறுத்த கட்டணம் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் கழகத்தின் மூலம் வசூல் செய்யப்பட்டு வந்த நிலையில் நேற்றுடன் ஒப்பந்தம் முடிவடைந்துள்ளது. செங்கம் அருகே அரசு பேருந்தில் ஒட்டப்பட்டிருந்த ஃபாஸ்டாக் கணக்கில் பணம் இல்லாததால் பயணிகளுடன் சுங்கச்சாவடியில் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டது. செங்கத்திலிருந்து திருவண்ணாமலை நோக்கி பயணிகளுடன் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. கரியமங்கலம் சுங்கச்சாவடி வந்தபோது ஃபாஸ்டாக் கணக்கில் பணம் இல்லாததால் பேருந்து சுங்கச்சாவடியை கடக்க முடியாத சூழல் உருவானது. பல மணி நேரம் காத்திருந்த பயணிகள் வேறு வழியின்றி அவ்வழியாக வந்த தனியார் பேருந்தில் ஏறி பயணித்தனர். குற்றாலத்தில் சாரல் திருவிழாவை ஒட்டி லேசர் விளக்கொளியில் மின்னிய மெயின் அருவியை சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். எட்டு நாட்களுக்கு நடைபெறவுள்ள சாரல் திருவிழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் சாலையின் குறுக்கே நாய் புகுந்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி சாலையில் விழுந்து காயமடைந்தனர். எதிரே பிக்கப் லாரி வேகமாக வந்த நிலையில் நல்வாய்ப்பாக பெரும் விபத்தில் இருந்து தப்பினர். இருப்பினும் விழுந்த அதிர்ச்சியில் பெண் மயங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். மாவட்டத்தில் 60 வயது முதியவரை தலையை துண்டித்து கொலை செய்த கும்பல் அதனை கையோடு எடுத்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டாக்குடி என்ற கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சோனைமுத்து மர்ம நபர்களால் தலை துண்டாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். கொலையாளிகளை பிடிக்க தனிப்படைகளை அமைத்து எஸ்பி சிவபிரசாத் உத்தரவிட்ட நிலையில் தலையை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கொகையநல்லூர் பகுதியில் வீட்டில் அதிகமாக தெருநாய்களை வளர்த்து வந்த நபர் மீது பொதுமக்கள் நாய்க்கறி விற்பதாக புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கைவிடப்பட்ட நாய்களையும் உடல்நலக் குறைவுடன் சாலையில் திரிந்து வரும் நாய்களையும் மீட்டு வந்து உணவளித்து காப்பாற்றி வந்துள்ளார் அப்பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பிரேமானந்த். இந்நிலையில் அவரது வீட்டிலிருந்து நாய்கள் அதிக சத்தத்துடன் குறைத்ததால் நாய்க்கறி விற்கப்படுவதாக காவல்துறையிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். இது தொடர்பாக பிரேமானந்தை அழைத்து திருவலம் காவலர்கள் விசாரணை நடத்தியதில் நிதி நெருக்கடி காரணமாக நாய்களுக்கு உணவளிக்க முடியாத நிலையில் அவை அதிக சத்தத்துடன் குறைத்து வருவதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே கார் விபத்திற்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் ஆயுதப்படை காவலரான மாதவன் தனது குடும்பத்தினருடன் திருக்கோவிலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அத்திப்பாக்கம் அருகே சென்றபோது திடீரென டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் மாதவன் உட்பட 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் 14வது புத்தக திருவிழா களை கட்டியது. நியூஸ் 18 தமிழ்நாடு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து புத்தக திருவிழாவை நடத்தினர். இதன் 10வது நாளான நேற்று அறிவே அழகு அதுவே அதிகாரம் என்ற தலைப்பில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் சிறப்புரையாற்றினார். முன்னதாக புத்தக திருவிழாவின் மலரையும் கவிஞர் சத்ய பாலபாரதி எழுதிய தீராத காதல் என்ற கவிதை புத்தகத்தையும் கார்த்திகை செல்வன் வெளியிட்டார். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே கபால காளியம்மன் கோயில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு 1008 பால்குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். காரியப்பட்டி 4 வழிச்சாலையில் உள்ள 16 அடி கபால காளியம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், புண்ணியாகாசனம், கலச பூஜை, கோப்பூஜை, கணபதி ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கிராமிய மேள தாளங்கள் முழங்க பெண்கள் 1008 பால்குடம் மற்றும் அக்னி சட்டி எடுத்து பேருந்து நிலையம், முக்குரோடு, செவல்பட்டி மற்றும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து கபால காளியம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி CITU கட்டுமான தொழிலாளர் சங்க ஒன்றிய மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மந்தித்தோப்பு சாலையில் உள்ள பாரதி இல்லத்தில் CITU கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் 4வது ஒன்றிய மாநாடு நடைபெற்றது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுமான தொழிலாளிக்கு மாதந்தோறும் ரூபாய் 3000 ஓய்வூதிய தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாவட்டம் ஆரணி அருகே நடைபெற்ற அதிமுக திண்ணை பிரச்சாரத்தின் போது பூம்பம் மாடு மிரண்டதால் நிர்வாகிகள் பதற்றம் அடைந்தனர். அரியப்பாடியில் ஜெயலலிதா பேரவை சார்பில் 23வது வாரமாக திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி MLAவுமான சேவூர் ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர் ஜெயசுதா ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது சாலையில் சென்ற பூம்பம் மாட்டு உரிமையாளரிடம் துண்டு பிரசுரத்தை வழங்கிய போது மாடு மிரண்டதால் அதிமுக நிர்வாகிகள் பதற்றம் அடைந்தனர்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேட்டு மகாதானபுரத்தைச் சேர்ந்த மகாதேவன் தனது இருசக்கர வாகனத்தில் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி நோக்கி சென்றார். அப்போது குமாரமங்கலத்தில் எதிரே வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் மகாதேவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிரிழந்த மகாதேவன் ஹெல்மெட் அணிந்து சென்ற போதிலும் பேருந்து மீது மோதியதில் அவர் தலைநசுங்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான மயக்கவியல் மருத்துவர்களின் மாநாட்டில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு மயக்கவியல் மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. மயக்கவியல் உபகரணங்களை இளம் தலைமுறை மருத்துவர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இரத்த தானம் செய்தனர். கர்நாடகாவில் ஓட்டுநர் பணிக்கு வருவதாக கூறி பணம் பெற்று பணிக்கு வராத நபரை இரும்பு சங்கிலியால் பூட்டி வைத்து தாக்கிய 2 கைது செய்யப்பட்டனர். விஜயபுரா மாவட்டம் கோடிஹாலா கிராமத்தைச் சேர்ந்த பாஷா ஓட்டுநர் பணிக்கு வருவதாக கூறி குமார் பிரதார் என்பவரிடம் 20,000 ரூபாய் முன்பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் பாஷா பணிக்கு வராமல் பணத்தையும் திருப்பித் தராமல் இழுத்தடித்த நிலையில் அவரை இரும்பு கம்பியால் பூட்டு போட்டு கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். இது தொடர்பான புகாரில் குமார் பிரதார் உள்பட 2 கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே ரஷ்யா நாட்டிற்கு படிக்க சென்ற மருத்துவ மாணவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து உக்ரைன் போருக்கு அனுப்ப அந்நாட்டு போலீசார் முயற்சிப்பதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என மாணவனின் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவில் தமிழக மாணவருக்கு நடப்பது என்ன? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஐயா, தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்து ரஷ்யனோட ஆர்மில இருந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியல, என்னை ஏமாத்தி இந்த வாரம் அமுச்சு விட்டாங்க. எனக்கு சம பயமா இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து காப்பாத்துங்க. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்துள்ள பாளையங்கோட்டை கீழ்ப்பாதியில் வசிப்பவர் சரவணன். இவரது மகன் 23 வயதான கிஷோர். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்யாவில் மருத்துவ படிப்பிற்காக சென்றுள்ளார். அப்பொழுது இவருக்கு எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த நிதிஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் அறையெடுத்து ஒன்றாக தங்கி படித்து வந்தனர். 3ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பை இருவரும் முடித்துள்ள நிலையில் படிப்பு செலவிற்காக நண்பர்களுடன் சேர்ந்து பகுதி நேர வேலைவாய்ப்பு தேடி வந்துள்ளனர். கொரியர் நிறுவனம் ஒன்றில் வேலை இருப்பதை அறிந்த கிஷோரும் நிதிஷும் அந்த வேலைக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது வாடிக்கையாளர்களிடம் பொருட்கள் டெலிவரி செய்யும் போது அதில் ரஷ்ய நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருள் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த ரஷ்ய காவல்துறையினர் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அது குறித்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள அவர்களது பெற்றோர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. பதறிப்போன பெற்றோர் அவர்களை ஜாமீனில் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இது குறித்து முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டதுடன் இருவரையும் இந்தியா அழைத்து வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தனது உயிருக்கு பாதுகாப்பு வேண்டி மாணவர் கிஷோர் பகீர் ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தனது உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை உள்ளது என்றும் தன்னை போருக்கு அனுப்ப கட்டாயப்படுத்தி ஆவணத்தில் கையெழுத்து பெற்றதாகவும் எப்படியாவது தன்னை மீட்குமாறும் பெற்றோருக்கு உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். அப்பா, நான் இங்கே சைன் போட மாட்டேன்னு சொன்னேன்ப்பா வாருக்கு. அப்புறம் அவங்க இங்கே இருந்து கூப்பிட்டு போயிட்டு இப்போ நீ சைன் போட்டு தான் ஆகணும், இப்போ நீ சைன் போட்டு நாங்கள் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அது இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. ரூமில் வந்து மூடி வச்சிருவோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீ இப்போ சைன் போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறானுங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. மேபி வாருக்கு அமுச்சு விட்றாங்கன்ற மாதிரி தான் தோணுது. மண்டே இல்லைன்னா சண்டே அவங்க வந்து சொன்னாங்க, இனிமேட்டு நீ போ, இல்லை உனக்கு ரெடி பண்ண மாட்டோம், இந்தியன்ன்றதுனால அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு எதுவுமே சொல்லு, இன்னைக்கு டக்குன்னு கூப்பிட்டு அவங்க பாட்டுக்கு சைன் போடு, நீ போகிற நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, பயமாக இருக்குப்பா. இது மற்றொரு ஆடியோவில் தன்னை கட்டாயப்படுத்தி போர் முனைக்கு செல்ல வாகனத்தில் ஏற்றிச் செல்வதாக படபடப்புடன் இளைஞர் பேசியுள்ளார். ஹலோ பெரியப்பா, என்னாச்சுன்னு தெரியல பெரியப்பா. முந்தானேத்து என்ன ஒரு ரூமுக்கு எடுத்து மூடி வச்சுட்டு ஃபுல் டே நான் வந்து யார்ட்டையுமே பேச விடல பெரியப்பா. திடீர்னு நீ காலைல கூப்பிட்டு நீ இப்போ சைன் பண்ணினா உனக்கு கொண்டுரும் அதுமாரி மிரட்டினாங்க பெரியப்பா. ஏதோ ஒரு லெட்டர் சைன் போட்டோன்னே இப்போ என்ன டக்குன்னு வண்டியில் ஒரு அரை மணி நேரம் கூட இதாகல, என்ன டக்குன்னு ஒரு பஸ்ல ஏற்றி வாருக்கு அமுச்சுட்டாங்க பெரியப்பா. என்ன பண்ணுறது தெரியல பெரியப்பா. இதனால் அச்சத்தில் ஆழ்ந்துள்ள பெற்றோர் தங்களது மகனை எப்படியாவது மீட்டு தருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். முதல்வர் ஐயாவுக்கும் பிரதமர் மோடி ஐயாவுக்கும்
கோரிக்கை வைக்கிறேன் சார். என் பிள்ளை 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு படிக்க வச்சேன் சார். அங்க தவறான குற்றச்சாட்டை என் பிள்ளை மேல சுமத்தி அங்க ரஷ்யாவோட ஜெயில் கைதியை வச்சுட்டாங்க சார். இப்ப 4 நாள் திடீர்னு என் பிள்ளைய உக்ரைன் வாரி அழிச்சு விட்டுட்டாங்க சார். நாங்க இது சம்பளமா மோடி ஐயாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு எல்லாரையும் மனு கொடுத்தாங்க. யாரும் எம்எல்சி பேசாலும் என் பிள்ளைய காப்பாற்றி என் பிள்ளைங்களை கொண்டுடுவாங்க. மருத்துவ கனவுடன் ரஷ்யா சென்ற மாணவருக்கு நேர்ந்துள்ள இந்த கதி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி அருகே ஏக்கண்ணத்தம் கிராமத்தில் கன்றுவிடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட சுமார் 200 கன்றுகள் வாடிவாசல் வழியாக ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. 100 மீட்டர் தூரத்தை குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. சென்னை கொடுங்கையூர் அருகே 40 சைக்கிள்களை திருடி வீட்டில் பதுக்கி வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்டார். கொடுங்கையூர் பகுதிகளில் சைக்கிள்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்த நிலையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அந்த பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது பார்வதி நகரைச் சேர்ந்த தாமோதரன் என்பவர் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 40 சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். தருமபுரியில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வேல்மாறல் சேவா அறக்கட்டளை சார்பில் திருப்புகழ் வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முருகனின் வேலுக்கு விஸ்வரூப பூஜைகள், இளநீர், தேன், கரும்புச்சாறு, சந்தனம் ஆகிய வாசனை திரவிய பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் முருகன் பாடலை பாடி பூஜை செய்து சாமியை வழிபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடகரை பகுதியைச் சேர்ந்த ரஃபிக் ராஜா தனது வீட்டருகே 2 இருசக்கர வாகனங்களை நிறுத்திய நிலையில் விலை உயர்ந்த யமஹா R15 ரக இருசக்கர வாகனம் திருடு போயுள்ளது. இதுகுறித்து ரஃபிக் ராஜா பெரியகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையொட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உள்ள 18 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு 1008 லிட்டர் பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. வடமாலை சாற்றப்பட்ட பின்னர் நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், தயிர், மஞ்சள் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து 1008 லிட்டர் பால் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. மாவட்டம் பெரியகுளம் அருகே இளைஞரை மதுபாட்டிலால் தாக்கிய நபர் கைது செய்யப்பட்டார். சன்னாசி என்பவர் சனிக்கிழமை இரவு வடுகப்பட்டி சாலையில் நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அந்த வழியாக சென்ற விக்னேஷ் என்பவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை மதுபாட்டிலால் தாக்கியுள்ளார். இதில் கண்ணில் பலத்த காயமடைந்த விக்னேஷ் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இது தொடர்பாக விக்னேஷ் அளித்த புகாரின் பேரில் சன்னாசியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்த பெண் உட்பட 3 கைதாகியுள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தட்சிணாமூர்த்தி, வாசுதேவன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோரிடம் ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. அதன்பின் வேலை வாங்கி தராத நிலையில் அவர்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். இதனை விசாரித்த காவல்துறையினர் மத்திய அரசின் ஆவணங்களை போலியாக தயாரித்து நியமன ஆணை, ஜிப்மர் ஐடி கார்டு வழங்கி மோசடி செய்த ஜானகிராமன், விக்கி, காயத்ரி ஆகியோரை கைது செய்தனர். மேலும் நீலமேகம் என்பவரை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 90 வயது முதியவர் பங்கேற்றது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. சாத்தூரில் போதைப்பொருள் தடுப்பு, புற்றுநோய் ஒழிப்பு மற்றும் தலைக்கவசத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்ட பந்தயம் நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் மற்றும் 10 கிலோமீட்டர் என 2 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த மாரத்தான் பந்தயத்தில் சிவகாசியைச் சேர்ந்த 90 வயது முதியவர் ராஜேந்திரன் கலந்து கொண்டது அனைவரையும் கவர்ந்தது.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் வரத்து குறைந்ததால் மீன்களை பிடிக்க மீனவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. பொதுவாக வைகை அணையில் நாள் ஒன்றுக்கு 1 டன் அளவிலான மீன்கள் பிடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவது வழக்கம். இந்நிலையில் தற்போது நாள் ஒன்றுக்கு 100 முதல் 200 கிலோ மீன்கள் மட்டுமே கிடைக்கின்றன. இதனால் பெரும்பாலான மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதில்லை. இதனால் மீனவர்களின் பரிசல்கள் கரையோரம் கவிழ்த்து வைக்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் வாண்டாக்கோட்டை கிராமத்தில் ஐயனார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. வாண்டாக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு பெரிய மாடு சிறிய மாடு என 2 பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியை சாலையின் இருபுறங்களிலும் நின்று பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் தலைவர்களின் மேடை பேச்சுக்கள், அதிரடி பேட்டிகள், அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல. நான் காலையிலே தொலைபேசியில் அண்ணா நீ பேசிட்டு பேசினேன். மாநில தலைவர் பதவியே வெங்காய பதவி தான் நான் சொல்லியிருக்கேன். அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதையுமே பயம் வந்துட்டது. இன்னொன்னு சொல்றார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு. ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல. அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டாம் வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. அவர் சொன்னது அந்த நோக்கம் அல்ல. நீங்கள் ப்ரெஸ்ஸில் எது கேட்பீங்க எனக்கு நல்லா தெரியும். அதனா திமுக காரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அடகு வச்சுட்டு போயிடுவீங்க, பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய பதிலை தெரிவித்திருக்காரே தவிர இதில் உள்ளர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. நான் காலையிலே தொலைபேசியில் அண்ணா நீ பேசிட்டு பேசினேன். இதில் உள்நோக்கமோ எந்த அர்த்தமும் கிடையாது. நயினார் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு அவர் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார், நான் அந்த அர்த்தத்தில் பேசுகிறேன், நான் வேறு ஏதோ அர்த்தத்தில் பேசுகிறேன். ஆனால் பொதுவாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது. அதே நேரத்தில் ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது. மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன். ஒருவேளை இப்போ அதிமுக பற்றாக்குறையாக இருக்குது, அப்போ பிஜேபிக்கு ஒரு இடம் இருக்குது, பாமகவுக்கு ஒரு இடம் இருக்குது, கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளோ இடம் இருக்குது, அது ஆதரவில் தான் ஆட்சி அமைக்க முடியும்னா அப்போ அந்த பேச்சுக்கு வலிமை இருக்குது. தனிச்சு அது அதிக பெரும்பான்மையாக வென்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேச்சுக்கு இடம் இருக்காது. அதே தான் திமுக தரப்புலையும், அதே தான் அதிமுக தரப்புலையும், அதே தான் இதுலையும். உங்க காலே விழுந்துறையா சேர்த்துக்கோ இல்லையா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 3 எழுத்து உள்ள கட்சி தான் ஆட்சி அமைக்கும்.